பாட்டி, நீ இப்படி உட்காந்துருக்கிறத பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. ஈரானின் தற்போதைய பதற்றமான சூழலில் அந்த நாட்டின் புதிய தலைவராக முஜ்தபா கமேனி அறிவிக்கப்பட்டுள்ளார். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அன்று ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி அமெரிக்க மற்றும் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து ஈரானில் ஒரு பெரிய தலைமைத்துவ வெற்றிடம் உருவானது. இந்த இக்கட்டான சூழலில் ஈரானின் 88 உறுப்பினர்கள் கொண்ட நிபுணர்கள் குழு ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்துள்ளது. அலி கமேனியின் இரண்டாவது மகனான 56 வயது முஜ்தபா கமேனி ஈரானின் புதிய உச்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஈரானின் அரசு ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியின்படி நிபுணர்கள் குழு ஒரு தீர்க்கமான வாக்கெடுப்பு மூலம் முஜ்தபா கமேனியை தேர்ந்தெடுத்துள்ளது. ஈரானிய மக்கள் மற்றும் அறிவுஜீவிகள் அனைவரும் புதிய தலைமைக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று அந்த குழு கோரிக்கை விடுத்துள்ளது. கமேனியின் குடும்பத்தினர், தாய், மனைவி மற்றும் ஒரு சகோதரி இந்த போரில் கொல்லப்பட்ட நிலையில் முஜ்தபா மட்டும் அந்த தாக்குதலில் இருந்து உயிர் தப்பியுள்ளார். யார் இந்த முஜ்தபா கமேனி? முஜ்தபா கமேனி கடந்த 30 ஆண்டுகளாக ஈரானின் அதிகார மையத்திற்கு மிக நெருக்கமாக இருந்தவர். அவரது பின்னணி குறித்து சில முக்கியமான தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இவர் இதுவரை எந்த ஒரு பொதுத் தேர்தலிலும் போட்டியிட்டதோ அல்லது மேடை பேச்சுகள் வழங்கியதோ இல்லை. பல ஈரானியர்கள் அவர் குரலை கூட கேட்டதில்லை. ஆனால் திரைமறைவில் ஈரானின் மிக உயரிய அதிகார அமைப்பான புரட்சிகர காவல்படையுடன் ஆழமான தொடர்புகளை கொண்டவர். முஜ்தபா ஒரு காட்லைனர் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது மேற்கு நாடுகளுடன் சமரசம் செய்து கொள்வதில் துளியும் விருப்பமில்லாதவர். இவரது நியமனம் ஈரான் இனிவரும் காலங்களில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் எத்தகைய பேச்சுவார்த்தையை முன்வராது என்பதனை காட்டுகிறது. 1980களில் நடந்த ஈராக் போரில் இவர் கமாண்டோவாக பணியாற்றியவர். அப்போது இவருடன் பணியாற்றிய தோழர்களே இன்று ஈரானின் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறையின் முக்கிய பதவிகளில் உள்ளனர். முஜ்தபாவின் அதிகார உயர்வு அத்தனை எளியதாக இல்லை. அவர் மீது பல கடுமையான புகார்கள் உள்ளன. 2009ஆம் ஆண்டு நடந்த பசுமை இயக்கம் போராட்டங்களை அடக்குவதில் இவர் முக்கிய பங்காற்றியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஜனவரி மாதம் நடந்த போராட்டங்களில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டதற்கு இவரே பின்னணியாக இருந்ததாக சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. மேற்கத்திய நாடுகளின் தடையில் இருக்கும் முஜ்தபா பில்லியன் கணக்கான டாலர்களை வெளிநாட்டு வங்கி நெட்வொர்க்குகள் மூலமாக கையாளுவதாக கூறப்படுகிறது. வங்கி அயந்தே திவாலான விவகாரத்திலும் இவரது பெயர் மறைமுகமாக அடிபடுகிறது. ஈரானிய சட்டப்படி உச்ச தலைவராக இருக்க அயத்துல்லா என்ற உயர்ந்த மத தகுதி வேண்டும். ஆனால் முஜ்தபா ஒரு கெஜடோ இஸ்லாம் நடுத்தர நிலை மதகுருவே. இருப்பினும் அவரது தந்தையின் நியமனத்தின் போது சட்டங்கள் திருத்தப்பட்டது போலவே இவருக்காகவும் விதிகள் மாற்றப்பட்டுள்ளன. இப்போது மன்னராட்சிக்கு திரும்புகிறதா ஈரான் என்ற கேள்வி மீண்டும் எழுந்துள்ளது. 1979ஆம் ஆண்டு ஈரானிய புரட்சி என்பது பக்லவி மன்னராட்சியை தூக்கி எறியவே நடந்தது. ஆனால் இன்று தந்தைக்கு பிறகு மகன் அதே பதவிக்கு வருவது ஈரானில் மீண்டும் ஒரு மதகுரு வாரிசு ஆட்சி உருவாகின்றதா என்ற அச்சத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் குண்டுவீச்சுக்கு மத்தியில் இணையதள முடக்கத்துடன் ஈரான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. முஜ்தபா கமேனியின் தலைமையில் ஈரான் தனது எதிர்ப்பை இன்னும் தீவிரப்படுத்தும் என்றே தெரிகிறது. மத்திய கிழக்கின் இந்த புதிய அரசியல் மாற்றம் உலக நாடுகளை பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. உண்மையில் மத்திய கிழக்கில் போர் தொடங்கி 8 நாட்கள் முடிவடைந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த உலகையும் அதிர வைக்கும் ஒரு செய்தி ஈரானில் இருந்து வெளியாகி இருக்கிறது. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அன்று கொல்லப்பட்ட அயத்துல்லா அலி கமேனிக்கு பிறகு ஈரானை வழிநடத்தப் போவது யார் என்ற கேள்விக்கு இன்று விடை கிடைத்துவிட்டது. ஈரானின் புதிய உச்ச தலைவராக அலி கமேனியின் இரண்டாவது மகன் முஜ்தபா கமேனி ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இது வாரிசு அரசியலா அல்லது போர்க்களத்தில் ஈரான் எடுத்த அதிரடி முடிவா? இவ்வாறான ஒரு சூழலில் ஈரானின் புதிய உச்ச தலைவராக முஜ்தபா கமேனி நியமிக்கப்பட்டுள்ள விவகாரத்தில் உளவுத்துறை மற்றும் சர்வதேச ஊடகங்கள் வாயிலாக கிடைத்திருக்கக்கூடிய மேலும் சில தகவல்களை பார்க்கலாம். மார்ச் மாதம் 3ஆம் தேதியன்று இணையவழியில் ஒரு ரகசிய கூட்டத்தை நிபுணர்கள் குழு நடத்தியுள்ளது. இதில் 88 உறுப்பினர்களில் 59 பேரின் ஆதரவை முஜ்தபா பெற்றுள்ளார். இந்த பதவி உயர்வு இயல்பாக நடக்கவில்லை என்றும் ஈரானின் பலமைக்க புரட்சிகர காவல்படை நிபுணர்கள் குழுவிற்கு கடும் அழுத்தம் கொடுத்ததே முஜ்தபாவை தேர்ந்தெடுக்க வைத்தது எனவும் உளவுத்துறை தகவல்கள் கூறுகின்றன.
வாரிசு அரசியலை விரும்பாத சில மதகுருமார்கள் இந்த நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர். ஈரான் மீண்டும் மன்னராட்சி காலத்திற்குள் செல்வதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர். அதே நேரம் ப்ளூம்பேக் போன்ற சர்வதேச ஊடகங்கள் மொஜ்தபா குறித்து வெளியிட்டிருக்கும் சில திடுக்கிடும் தகவல்களும் கிடைக்கப்பெறுகிறது. மொஜ்தபா தனது பினாமிகளின் மூலமாக ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கில் சுமார் 100 மில்லியன் பவுண்ட் சொத்துக்களை வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. லண்டனில் உள்ள சொகுசு வீடுகள், ஜெர்மனியின் பிராங்க்பர்ட் நகரில் உள்ள 5 நட்சத்திர விடுதிகள், ஆஸ்திரியாவில் உள்ள ஸ்கை ரிசார்ட் மற்றும் துபாயில் உள்ள சொகுசு வில்லாக்கள் ஆகியவை இவருக்கு சொந்தமானவை என ப்ளூம்பேக் புலனாய்வு அறிக்கை தெரிவிக்கிறது. ஈரானின் எண்ணெய் வருமானத்தை செல் கம்பெனிகள் மூலமாக மடைமாற்றி இந்த சொத்துக்களை வாங்கியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக அலி அன்சாரி என்ற பில்லியனர் இவரது நிதியை கையாளுவதாக கூறப்படுகிறது. அதே நேரம் மொஜ்தபா அடிப்படையில் ஒரு நடுத்தர நிலை மதகுரு மட்டுமே. உச்ச தலைவராக வர தேவையான அயத்துல்லா தகுதி இவருக்கு இல்லை. ஆனால் கடந்த 2022 இவருக்கு அயத்துல்லா பட்டம் வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இவரது தந்தைக்கு 1989 எப்படி விதிகள் தளர்த்தப்பட்டதோ அதுபோல மொஜ்தபாவுக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி தகுதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதே நேரம் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் கிடியோன் சார் ஈரானை பயன்படுத்தி இஸ்ரேலை அழிக்க நினைக்கும் எந்த ஒரு தலைவரும் எங்களது இலக்காகவே இருப்பர் என மொஜ்தபாவுக்கு மறைமுகமான கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் அனுமதி இல்லாமல் ஈரானில் யாரும் தலைவராக முடியாது, அப்படி மீறி யாராவது வந்தால் அவர் கமேனியைப் போலவே நீண்ட காலம் நீடிக்க மாட்டார் என பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். 2009 ஆண்டு நடந்த பசுமை புரட்சி மற்றும் சமீபத்திய போராட்டங்களை ஒடுக்க பாஜிஸ் படைகளை நேரடியாக இயக்கியது இவர்தான் என்று நம்பப்படுகிறது. இதனால் ஈரானிய இளைஞர்களிடையே இவர் ஒரு சர்வாதிகாரியாகவே பார்க்கப்படுகிறார். இப்படியான சூழலில் அயத்துல்லா அலி கமேனியின் மறைவும் அவரது மகன் மொஜ்தபா கமேனி புதிய உச்ச தலைவராக பதவியேற்றதும் மத்திய கிழக்கின் வரைபடத்தையே மாற்றியமைக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளாக பார்க்கப்படுகிறது. மொஜ்தபா கமேனி ஒரு ஹார்ட்லைனர் என்பதால் அவர் தனது தந்தையை விடவும் தீவிரமான போக்கை கடைபிடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் தனது தலைமைத்துவத்தை உறுதிப்படுத்தவும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கவும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தலாம். இதனால் தற்போதைய போர் ஒரு முழு அளவிலான பிராந்திய போராக மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் ஈரான் ஏற்கனவே கார்மோஸ் நீரிணையை மூடுவதாக அறிவித்துள்ளது. இது உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் சர்வதேச வர்த்தக பாதிப்பு காரணமாக இந்தியா உள்ளிட்ட நாடுகள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படும். மன்னராட்சியை எதிர்த்து உருவான ஈரானிய குடியரசில் தந்தைக்கு பிறகு மகன் தலைவராவது வாரிசு அரசியல் என்ற விமர்சனத்தை எழுப்பியுள்ளது. இதனால் ஈரானின் உள்ளே புரட்சிகர காவல் படைக்கும் பொதுமக்களுக்கும் இடையே உள்நாட்டு போர் போன்ற சூழல்கள் உருவாகலாம். குறிப்பாக ஏற்கனவே போராட்டங்களில் ஈடுபட்டுள்ள இளைஞர்கள் இந்த நியமனத்தை ஏற்க மறுக்கலாம். அதே நேரம் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைன் போன்ற நாடுகள் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களால் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நாடுகள் இப்போது அமெரிக்காவுடன் இணைந்து ஈரானை தனிமைப்படுத்த முயலும். அதே நேரத்தில் போர் தங்களது சொந்த பொருளாதாரத்தை பாதிக்காமல் இருக்க பேச்சுவார்த்தைகளுக்கும் அவை அழுத்தம் கொடுக்க முடியும். இப்படியான ஒரு சூழலில் அமெரிக்காவின் அனுமதி இல்லாமல் ஈரானில் யாரும் தலைவராக முடியாது என்று ஜனாதிபதி எச்சரித்திருக்கக்கூடிய நிலையில் இது மொஜ்தபா கமேனியின் தலைமையை அமெரிக்கா அங்கீகரிக்காது என்பதையே காட்டுகிறது. இதனால் ஈரானின் புதிய அரசு மீது இன்னமும் கடுமையான பொருளாதார தடைகள் மற்றும் கூடுதல் வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட வாய்ப்புள்ளது. ஆகவே இந்த புதிய நியமனம் எவ்வாறான தாக்கத்தை மத்திய கிழக்கினுடைய போர் நிலவரத்திலும் இந்த உலகத்தினுடைய எதிர்கால நிலைமையிலும் வகிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.